Hi friends, this is Crowan. இந்த வீடியோல gesto, culinary and hospitality academy இந்த காலேஜை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஏன்டா இந்த காலேஜை பத்தி ரிவ்யூ பண்ற அப்படின்னு நீங்க கேட்கலாம். நம்ம சேனல்ல க்ரூஸ் லைன் ஜாப் எப்படி அப்ளை பண்றதுன்ற வீடியோ ஒன்னு பண்ணியிருந்தோம். அந்த வீடியோல நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க, டைரக்டா போக முடியாதா, அதாவது படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் போக முடியாதா, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா தான் போக முடியுமா, அப்படி இப்படின்னு நிறைய क्वेश्चंस எல்லாம் கேட்டிருந்தாங்க. சோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. அதுவும் இல்லாம அந்த வீடியோல நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா தான் நம்ம போக முடியும், இது கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் டைரக்டா போக முடியாது. அப்படியே போறதா இருந்தாலும் கோவால இதுக்குன்னு ஒரு காலேஜ் இருந்தது, அந்த காலேஜ் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சோ இந்த மாதிரி போறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு நான் அந்த வீடியோல சொல்லியிருந்தேன். சோ அந்த மாதிரி படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் டைரக்டா க்ரூஸ் லைன்ல பிளேஸ்மெண்ட் வாங்கி தர காலேஜ்ல இதுவும் ஒரு காலேஜ்னு சொல்லலாம். இந்த காலேஜ் பாத்தீங்கன்னா சவுத் கோவா, ஹைதராபாத், சேலம், மதுரை, நார்த் கோவா இந்த மாதிரி 5 இடங்கள்ல இந்தியாவில இருக்குன்னு சொல்லலாம். சோ இந்த காலேஜை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கான ரீசனே பாத்தீங்கன்னா இந்த காலேஜ் சேலம், மதுரை 2 இடங்கள்ல தமிழ்நாட்டுல இருக்குன்றதுனால தான் இந்த காலேஜை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அது மட்டும் இல்லாம க்ரூஸ் லைன்ல ஒர்க் பண்ற மேக்ஸிமம் இந்தியன் யாருன்னு பாத்தீங்கன்னா கோவால இருக்கவங்களா தான் இருப்பாங்க. சோ கோவால இருக்கவங்க தான் அதிக பேர் க்ரூஸ் லைன்ல ஒர்க் பண்றாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அங்க ஏற்கனவே இந்த மாதிரி க்ரூஸ் லைனுக்காக காலேஜஸ், இன்ஸ்டியூட் நிறைய இருக்கு. சோ அது மூலியமா அவங்க நிறைய பேர் அந்த இண்டஸ்ட்ரியை சூஸ் பண்ணி அழகா ஈஸியா உள்ள வந்துடுறாங்க. சோ அதனால தான் நான் ஏற்கனவே பார்த்து வச்சிருந்தேன், அந்த காலேஜ் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்றனால அதை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. சோ இப்போ இந்த காலேஜ் அந்த மாதிரி பிளேஸ்மெண்ட் வாங்கி தராங்க அப்படின்றது அவங்க சொல்லியிருக்காங்க. நான் ஃபோன் பண்ணி ஆல்ரெடி கேட்டுட்டேன். சோ கேட்டு விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு முடிவே பண்ணேன். ஏன்னா இந்த காலேஜ் கோவாலையும் 2 இடத்துல இருக்கு. பாத்தீங்கன்னா சவுத் கோவா, நார்த் கோவா 2 இடத்துல இருக்கனால கண்டிப்பா இதுல க்ரூஸ் லைன்ல பிளேஸ்மெண்ட் வாங்கி தருவாங்க அப்படின்ற ஒரு டவுட் இருந்தது. சோ உள்ளே வெப்சைட்ல போய் பார்த்தேன். சோ க்ரூஸ் லைனோட நேம் எல்லாமே இருந்தது. சோ அப்ப பிளேஸ்மெண்ட் கண்டிப்பா வாங்கி தராங்கன்னு தான் அர்த்தம். அதனால தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்னால கோவாலாம் போய் படிக்க முடியாது, அவ்வளவு அங்க போயிட்டு எக்ஸ்பென்சிவா இருக்கும், எவ்வளவு அங்க செலவாகும், அங்கெல்லாம் போயிட்டு என்னால செலவு பண்ணிட்டு படிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க, உங்களுக்கு மதுரையோ சேலமோ 2த்துல எது பக்கமா இருக்கோ அதுல போயிட்டு நீங்க காலேஜ்ல சேர்ந்துக்கலாம். சோ காலேஜ் சேர்ந்ததுக்கு அப்புறம் லாஸ்ட் இயர் வரும்போது அதுக்கப்புறமா உங்களுக்கு கோவால ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் இயர் இன்டர்ன்ஷிப் வரும்போது நீங்க காலேஜை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அவங்களே அந்த காலேஜை மாத்தி தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நான் கேட்டுட்டேன். சோ அங்க இருக்க காலேஜ் இவங்களோட காலேஜ்ன்றனால நீங்க க்ரூஸ் லைனுக்கு ஜாப் ட்ரை பண்றீங்க அப்படின்றனால அங்க அனுப்பிச்சிருவாங்க. ஏன் தமிழ்நாட்டுல இருந்து அனுப்ப மாட்டாங்களா அப்படின்னு நீங்க கேட்கலாம். சோ தமிழ்நாட்டுல அந்த அளவுக்கு ட்ரைனிங் கொடுக்குறவங்களுக்கு எந்த ஒரு ஃபெசிலிட்டி இல்ல, யாரும் அதிகமா க்ரூஸ் லைனை வந்து சூஸ் பண்றது இல்ல. அதனால தமிழ்நாட்டுல அந்த ஃபெசிலிட்டி இல்ல. நீங்க க்ரூஸ் லைன்ல ஜாப் சூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நாங்க உங்களுக்கு கோவால டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருவோம். சோ க்ரூஸ் லைன் ஜாப்க்கு போறதுக்கான ட்ரைனிங் உங்களுக்கு கொடுப்பாங்க. சோ அந்த ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் வாங்கி தருவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இதெல்லாம் நான் சொல்லல, அவங்க வாயாலே சொன்னாங்க. நான் வாய்ஸ் ரெக்கார்டு எடுத்து வச்சிருக்கேன். பட் என்னால அந்த வாய்ஸ் ரெக்கார்டு போட முடியாது. சோ அவங்க சொன்ன விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கப்புறம் இந்த காலேஜ்ல பாத்தீங்கன்னா 12 விதமான கோர்சஸ் இருக்கு. பிஎஸ்சி கேட்டரிங் அண்ட் ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன், டிப்ளமோ இன் கேட்டரிங், அட்வான்ஸ் டிப்ளமோ இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், டிப்ளமோ இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ப்ரொஃபஷனல் டிப்ளமோ இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். இந்த 5 கோர்ஸுமே 3 இயர்ஸ் கோர்ஸ்னு சொல்லலாம். இதுல 2 இயர்ஸ் கோர்ஸ் ஒன்னு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா எக்ஸிகியூட்டிவ் டிப்ளமோ இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சொல்லலாம். இது வந்து 2 இயர் கோர்ஸ். அதுக்கப்புறம் இருக்கிறதுலாம் பாத்தீங்கன்னா டிராஃப்ட் கோர்ஸ் சொல்லலாம். டிராஃப்ட் கோர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா 1 இயர் கோர்ஸ். இதுல 6 மந்த் உங்களுக்கு தியரி இருக்கும், 6 மந்த் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். சோ அதனால தான் இதுல வந்து 6 மந்த் காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலி இது 1 இயர் கோர்ஸ்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா 1 இயர் கோர்ஸ் தான் சொல்லலாம். சோ 1 இயர் கோர்ஸ் படிக்கணும்னு விருப்பப்படுறவங்க படிக்கலாம். அவ்வளவுதான். இந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னா கோர்ஸ் டீடைல் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் இருக்கு. இதுக்கு மேல எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. சோ கோர்ஸோட ஃபீஸ் டீடைல் பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட்ல எதுவுமே அந்த அளவுக்கு கொடுக்கல. சோ நான் கால் பண்ணி கேட்டதுல பாத்தீங்கன்னா அவங்க சொன்னது பாத்தீங்கன்னா இயருக்கு எப்படி 60,000 ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் எந்த கோர்ஸ் எடுத்தாலும் சோ அந்த ரேஞ்சுக்கு வந்துடும் அந்த மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இயருக்கு 60,000 ஆயிடும், அந்த மாதிரி ரேஞ்சுக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹாஸ்டல் ஃபீஸ் அங்க வந்து 4,000 ஃபுட் அண்ட் அகாமடேஷனோட பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஹாஸ்டலும் இருக்கு. சோ அங்கேயும் ஸ்டே பண்ணி நம்மளால படிக்க முடியும். அதுக்கப்புறமா ஆஃப்டர் 1 இயருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க ஏதாவது பார்ட் டைம் ஜாப் ரெக்வயர்மெண்ட் வாங்கி கொடுத்துருவாங்க. சோ அது மூலியமா நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து படிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. சோ இந்த இண்டஸ்ட்ரியில வரணும்னு நினைக்கிறவங்க, சோ க்ரூஸ் லைன்ல போகணும்னு நினைக்கிறவங்க இந்த காலேஜை சூஸ் பண்ணா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் நான் நினைக்கிறேன். சோ நான் இது பெட்டர்னு நான் சொல்லல, சோ பெட்டரா இருக்கும் நான் நினைக்கிறேன். சோ உள்ள போனாதான் நம்மளுக்கு என்ன அங்க இருக்கும்ன்றது நம்மளுக்கு தெரியும். சோ நீங்க இந்த காலேஜை சூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த காலேஜ் எந்த யூனிவர்சிட்டியோட டைப்ல இருக்குன்னா அழகப்பா யூனிவர்சிட்டியோட டைப்ல தான் இருக்கு. அதுக்கப்புறமா இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். சோ இதுக்கு மேல ஏதாவது டீடைல் வேணும்ன்றவங்க அந்த வெப்சைட் உள்ள போயிட்டு நீங்களே பார்த்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்காங்க அதுலயே. சோ அந்த கான்டாக்ட் நம்பர் நீங்க கால் பண்ணி கேட்டாலே உங்களுக்கு என்னென்ன டவுட், என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ சோ அங்க போய் கேட்டு எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா சூஸ் பண்ணிக்கோங்க இந்த காலேஜ்ல சேரலாமா வேணாமான்ட்டு. அதுக்கப்புறம் அட்மிஷன் இப்போ போட முடியுமா அப்படின்ட்டு சில பேர் யாராவது கேட்கலாம். அட்மிஷன் ஆல்ரெடி ஓப்பன்ல தான் இருக்கான். சோ இந்த மந்தோட லாஸ்ட்ல காலேஜ் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. சோ அட்மிஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ அட்மிஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க போயிட்டு அட்மிஷன் போட்டுக்கோங்க. இந்த மந்தோட லாஸ்ட்ல கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். சோ அதுக்கப்புறம் ஆகுமா ஆகாதான்றது அது இந்த மாசத்தோட லாஸ்ட்ல தான் தெரியும். சோ முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த இன்ஸ்டியூட்ல படிச்சா பெட்டரா இருக்கும்ன்றதுக்காக நான் சொல்ல வரல.
இதுல படிச்சா க்ரூஸ் லைன்ல பிளேஸ்மெண்ட் வாங்கி தருவாங்க அப்படின்ற ஒரு டீடைல பார்த்ததுனால தான் இந்த காலேஜை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு வந்தேன். ஸோ இந்த காலேஜ்ல போயிட்டு நீங்களும் செக் பண்ணி பார்த்துட்டு இதுல யாராவது படிச்சிருந்தாங்கன்னா ஸ்டூடெண்ட் யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டு என்ன இது டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க இந்த காலேஜை சூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு கண்டென்ட் பண்றதுக்காக உட்காந்தேன்னா நான் வேற ஒரு கண்டென்ட்டை பண்ணி முடிக்கிறேன். என்னன்னே தெரியல, ரொம்பவே கடுப்பா இருக்கு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்ல வந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய், வாழ்க வளமுடன்.